வணக்கம். தமிழகத்தினுடைய திருவிழாக்களுள் மக்கள் திருவிழாவாக பெருமையும் பெருங்கூட்டமும் கொண்ட திருவிழாவாக அமைந்திருக்கிற ஒரு திருவிழா எது என்று கேட்டால் சித்திரை திருவிழாதான். இதை நம்ம முன்னமே சொல்லியிருக்கிறோம். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் சொல்லப்படுகிற இந்திரவிழாவினுடைய தொடர்ச்சியாகத்தான் இது இருக்க வேண்டும், அதனால்தான் இது சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது என்று. இந்த சித்திரை திருவிழாவிலே அழகர் மலையிலிருந்து அழகர் புறப்பட்டு வைகை ஆற்றிலே வந்து அவர் இறங்கி பிறகு வண்டியூருக்கு சென்று விட்டு தசாவதாரம் பூப்பல்லாக்கு முடித்து அவர் மீண்டும் அழகர் மலைக்கு செல்லுவார். இதுதான் ஆண்டுதோறும் ஏறத்தாழ 500 ஆண்டு காலமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட அழகர், அந்த குடிகொண்டிருக்கக்கூடிய அழகர் மலை என்னென்ன பெயர்களில் அழைக்கப்படுகிறது என்றால், திருமாலிரும் சோலை என்கின்ற அந்த பெயர் சொல்லப்படுகிறது. 100 ஏக்கர் பரப்பு அளவுடையதாக மலைப்பகுதியாக காட்டுப்பகுதியாக அமைந்திருக்கிறது. இந்த அற்புதமான கோவிலின் வெளிப்பிரகாரம் முழுவதும் மிக பிரம்மாண்டமான கோட்டையோடு விளங்குவது ஒரு ஆச்சரியம். இந்த திருமாலிருஞ்சோலைக்கு கல்வெட்டுக்களிலே சொல்லப்படுகின்ற பேர் என்ன என்று கேட்டால், கீழ் இரணிய முட்டத்து திருமாலிருஞ்சோலை என்கின்ற செய்தி கல்வெட்டுகளிலே காணப்படுகின்றது. அதோடு இந்த கோட்டை உட்கோட்டை வெளிக்கோட்டை என்பதோடு நலமகராஜன் கோட்டை என்ற பெயரிலும் இது அழைக்கப்படுகிறது. இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், பெரியாழ்வார் தம்முடைய பாசுரத்தில் மதில் சூழ் சோலைமலை என்று இதனை குறிப்பிடுகின்றார். இதே போல இந்த கோட்டை மதிலை வெளிப்புறத்து கோட்டையை கட்டியவர்கள் இந்த பகுதியை ஆண்ட வானாதிராயர்கள் என்றும் வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். வானாதிராயர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வேதாசலம் அவர்கள் அது பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். 14ஆம் நூற்றாண்டு வரை ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வானாதிராயர்கள் இந்த பகுதியும் சேர்ந்து ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டிய கோட்டை தான் அந்த கோட்டை. இங்கே குடிகொண்டிருக்கின்ற எம்பெருமானை மக்கள் வந்து சேவிப்பதற்கும் அந்த சேவையை செய்து வைப்பதற்குமான அந்தணர்கள் அங்கே குடியிருக்காமல் அவர்கள் திருவிழா காலங்களிலே மட்டும் வந்து செல்வதாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. தல்லாகுளத்திலிருந்து, மதுரை தல்லாகுளத்திலிருந்து அவர்கள் வந்து சென்றார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட அங்கு ஒரு பழமையான அக்ரஹாரம் இருந்திருக்கிறது என்றும், அதன் காரணமாகவே அழகர் மலைக்கு இன்னொரு பெயராகிய சாமந்த நாராயண சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர் வழங்கி வந்திருக்கிறது. இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம், ராயர் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய மிக பிரம்மாண்டமான நிலைக்கதவுகள் எப்போதுமே பூட்டப்பட்டிருக்கின்றன. காரணம் என்ன என்றால், அது 18ஆம் படி கருப்புக்கான பகுதி என்று அதில் சந்தனம் பூசப்பட்டு காவல் தெய்வமாக அங்கு 18ஆம் படி கருப்பு விளங்குகிறார். கிராம மக்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக தங்கள் நிலத்தில் விளைந்த நெல்லை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ராமகளஞ்சியம், லட்சுமண களஞ்சியம் இவற்றிலே கொண்டு வந்து அந்த நெல்லை தங்களுடைய காணிக்கையாக செலுத்துகிறார்கள். அது மட்டுமில்லை, அழகர் மாடு, அழகர் கோயிலிலே விடப்படுகின்ற கோழி, ஆடு என்று அத்தனையும் அங்கு அழகருக்கு கிராம மக்களால் தரப்படுகின்றன. இந்த கோவிலினுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்றால், இங்கே இருக்கக்கூடிய அந்த தல விருட்சம் அரசமரம், போதி மரம் என்று அதை சொல்லுகிறார்கள். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய குளத்திற்கு பெயர் ஆராமத்து குளம் என்று பெயர். இந்த ஆராமம் என்ற சொல் பாலி மொழி சொல் என்று மயிலை சீனி வெங்கடசாமி குறிப்பிடுகின்றார். அதற்கு ஆராமம் என்றால் தோட்டம், நந்தவனம் என்று பெயர். அதே போல் இங்கு இருக்கின்ற அந்த ஆறு சிலம்பாறு என்று அழைக்கப்படுகிறது. இது மலையின் மேலிருந்து வருகின்றது. சிலப்பதிகாரத்திலும் இது சொல்லப்படுகிறது. ஆறு, குளம், அதே போல் தலவிருட்சம், கோட்டை மதில்கள் என்று எல்லா வகையான இயற்கை சொல்லோடு அமைந்திருப்பது தான் இந்த திருமாலிரும் சோலை. இங்கிருக்கக்கூடிய இந்த சிலம்பி ஆற்றில் தான் அழகர்
சுந்தரராஜ பெருமாள் ஐப்பசி மாதத்திலே சென்று அந்த சிலம்பாற்றிலே நீராடுகின்றார். கீழிரணிய முட்டத்து திருமாலிருஞ்சோலை என்ற பெயரோடு கீழிரணிய முட்டநாடு என்ற பெயரும் இருக்கிறது. எப்படி திருவண்ணாமலைக்கு அண்ணா நாடு என்ற பெயர் இருக்கிறதோ அதுபோல இங்கே இரணிய முட்டத்து நாடு என்கின்ற பெயரும் இருக்கிறது. சரி, இந்த பெருமை மிகுந்த மலை இலக்கியங்களில் சொல்லப்படுகிறதா என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல சிலப்பதிகாரத்திலும் அதற்கு முன்பாக பரிபாடலும் பின்னர் ஆழ்வார்கள் ஐவராலும் இது பாடப்பட்டிருக்கிறது. முதல் 3 ஆழ்வார்கள் பூதத்தாழ்வார் திருமாலிருஞ்சோலையை பாடியிருக்கிறார். பெரியாழ்வாரும் ஆண்டாளும் நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்கிறார்கள். இவர்கள் பாடிய 108 பாடல்கள் திருமாலிருஞ்சோலையை குறித்த பாடல்களாக அமைகின்றன. இப்படி காலந்தோறும் இலக்கியங்களில் பாடப்பட்டிருந்தாலும் பிற்கால சிற்றிலக்கியங்களிலும் பாடப்பட்டிருக்கிறது. அழகர் கிள்ளை விடுதூது, அழகர் அந்தாதி, அழகர் களம்பகம் இவை எல்லாவற்றிலும் அழகரது பெருமை சொல்லப்படுகிறது. அழகர் வர்ணிப்பு என்றே தனியே உண்டு. இந்த மலைக்கு விருஷபாத்ரி என்கின்ற பெயர், அதாவது விடை மலை என்கின்ற பெயரும் இதற்கு உண்டு. இங்கே இருக்கக்கூடிய திருமாலாகிய எம்பெருமானுடைய பெயர் ஏறு திருவுடையான் என்கின்ற பெயரை உடையவர் இவர். அதேபோல சுந்தரராஜ பெருமாள் என்ற பெயரும் உண்டு. இத்தனை பெருமைகளை உடையவராகத்தான் திருமாலிருஞ்சோலை அழகர் நமக்கு காட்சி தருகிறார். அழகர் மலையிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றை நோக்கி வந்து போகிறார் என்ற செய்தியை அழகர் மாலை என்கின்ற இலக்கிய நூல் குறிப்பிடுகிறது. இத்தகைய பெருந்தெய்வமாகிய திருமால் எப்படி கள்ளழகராக மாறுகிறார் என்றால் அதற்கான கதையை அழகர் கோயில் பற்றிய ஆய்விலை பேராசிரியர் முனைவர் தோ பரமசிவன் அவர்கள் மிக அருமையாக விளக்குகிறார். எப்படி என்றால், பெரும் படையெடுப்புகள் நிகழ்ந்த காலத்தில் எப்படி திருவரங்கத்தில் டெல்லி சுல்தான்கள் படையெடுத்து வந்தபோது அந்த பெருமாளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவர்கள் வழிநடியாக சென்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோமோ, அதுபோல இங்கிருந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஆற்காட்டு நவாபின் படையெடுப்பின் போது எடுத்து செல்லப்பட அப்போது தங்கள் தெய்வத்தை கொண்டு செல்கிறார்களே என்று அந்த பகுதியில் இருந்த நாட்டார் கள்ளர்கள் எல்லோரும் வழிமறித்து சண்டையிட்டு மீண்டும் அந்த தெய்வத்தை கோவிலுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இதற்காகவே எம்பெருமான் அவர்கள் அணிகின்ற அந்த உடை போல தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு அழகர் கல்லழகராக மாறி மதுரையை நோக்கி பயணப்படுகிறார். அப்போது அவர் அந்த உடை அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதாவது அவர் இடுப்பிலே அந்த வேட்டி அணிந்து கையிலே வளரி என்கின்ற வலைத்தடியை கையிலே வைத்து உருமாலை கட்டிக்கொண்டு சாட்டையை கையிலே பிடித்தபடி குதிரை மீது ஏறி வருகின்ற காட்சியை ஆற்றிலே நாம் பார்க்கின்றோம். அதுபோல பல்லக்கிலே புறப்பட்டு வருகின்ற காட்சியும் காணுகின்றோம். இந்த கோவிலிலே பல்வேறு திருவிழாக்கள் இருந்தாலும் கூட அழகர் மதுரைக்கு புறப்பட்டு வருவதுதான் பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அதாவது சித்திரை மாதத்திலே சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அவர்கள் வைகை ஆற்றில் இறங்க வேண்டியது ஆதலால் அவர் அதற்கு முன்பாக புறப்படுகிறார். காட்டு வழியாக புறப்பட்டு வர வேண்டும் என்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய குண்டப்ப நாயக்கர் மண்டபத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய வண்டிவாசலில் இருந்து அழகர் புறப்படுவார். காட்டு வழியாக புறப்பட்டு போகிறார் என்பதற்காக அவருக்கு தரப்படுகிற உணவு காட்டு தளிகை என்று தரப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் புறப்படுகிற போது என்னென்ன ஆபரணங்கள் நகைகள் அணிந்திருந்தார் என்கின்ற பட்டியலை காவல் தெய்வமாகிய கருப்பசாமி இடத்திலே ஒப்படைத்து அனுமதி வாங்கி கொண்டு பிறகு புறப்பட்டு சென்று திருவிழா முடிந்து வருகிற போது மீண்டும் உள்ளே வருகிற போது அந்த நகைகள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று கணக்கு கொடுக்கிற வழக்கமும் இருக்கிறது. அப்படி புறப்படுகின்ற அழகர் தான் வருகிறார், மதுரையை நோக்கி வருகிறார். வருகிற வழியிலே அவர் கள்ளர்கள் வழிமறைத்து ஒரு சிறு கலகம் செய்கிறார்கள். பிறகு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி ஜமீன்தாருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. மதுரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கச் செல்வார்கள். அதற்கு பேர்தான் எதிர் சேவை. தொடர்ந்து எதிர் சேவையை நாம் காண இருக்கின்றோம். அழகரை வரவேற்போம், திருவிழாவிலே பங்கேற்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன்.
வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.